அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவர்கின்றார் யாவரவர் உலந்தான். சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர் தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. இந்த பாடலில் வள்ளலார் மிக தெளிவாக நமக்கு கூறிய செய்தி என்னவென்றால், கடவுள் யாரிடத்தில் பரிபூரணமாக நிறைந்து இருப்பார் என்றால், யார் மனதில் எந்தவிதமான பேதமும் இல்லையோ அவரிடத்தில் இறைவன் பரிபூரணமாக நிறைந்துள்ளார். அத்தகைய ஒருவருக்கு நான் அடிமையாக இருந்து வேலை செய்வேன் என கூறுகிறார். அப்படியென்றால் அதன் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் மனதில் பேதம் இல்லாமல் ஒவ்வொரு உயிரையும் தன்னை போல் நினைக்கிறார்களோ, ஒவ்வொரு உயிரின் வழியை உணர்கிறார்களோ, அவர்களே கடவுளின் பரிபூரணமான அருளை பெறுகிறார்கள். அவர்கள் மனதே கடவுள் குடியிருக்கும் வீடு. அவர்கள் ஆண்மனேய ஒருமைப்பாட்டை முழுவதுமாக அடைந்தவர்கள். எனவே மக்களே, இந்த நொடிப்ப பொழுது முதல் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை அடைந்து விடுவீர். இந்த கணமே தங்கள் மனதில் உள்ள ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம் ஆகிய எந்தவித பேதத்தையும் நீக்கிவிடுவீர்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.